வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது 200 கிராம் பச்சரிசி. அடுத்து 1 கப் இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி, அது வந்து ஒரு 200 கிராம் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே 400 கிராம் மொத்தமாக. இப்போ நான் இது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா கழுவியாச்சு, நம்ம இதை 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. இப்போ நான் இது கூட ஒரு கை சாதம் ஆட் பண்ணிக்கிறேன், மத்தியானம் முடித்த சாதம். அடுத்து இது கூட ஒரு கை தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை மாற்றிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் மூடி வச்சு. இப்போது மாவு நல்லா பொங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணீர் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் நான் நடுவில் 2 கரண்டி மாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். என்னோடது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களது நார்மல் சைஸ் இருந்துச்சுன்னா 1 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு வேறு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான எம்மியான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை தேங்காய் பால், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.